நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டான அந்த ராஜேஸ்வரி இருக்கால அவர் வந்து அவங்களோட சர்டிஃபிகேட் 12th மார்க் ஷீட்டை வந்து அப்படியே சும்மா நெருப்பில் வச்சு கொளுத்தி விட்றாங்க. இதை பார்த்து மன வேதனையில் அப்படியே சும்மா துடிச்சு போகிறாங்க. இதை பார்த்து நம்ம தலைவன் விஜய் வந்து சப்புன்னு வந்து கப்புன்னு ஒரு அடி தவட மேலே விட்றாரு. உடனே அப்படியே சும்மா கண்ணை ஒரு பக்கம் வீங்கி போகுது, கண்ணு ஒரு பக்கம் பழுத்து போகுது. ஏன்டே உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் போனால் போதும் என் அக்கான்னு சொல்லிட்டு தான் உனக்கு மரியாதை கொடுத்துருந்தான். ஆனால் நீ வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்கியா? உனக்கு கொஞ்சம் கூட ஈது இறக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே இல்லையா? நீ எல்லாம் பொண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேறு லெவலில் ஒரு பக்கம் ஸ்பீச் கொடுத்துறாரு. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு என்னடா இது நம்மளை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் தம்பி இந்த அளவுக்கு கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கையில் கஷ்டன்றது அப்படியே சும்மா அல்வா துண்டு மாதிரி எந்த நேரத்தில் வரும் எந்த நேரத்தில் போகும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க. அதே எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஸ்மூத்தாக தான் பண்ண போனோம். இதுக்கு மேலே தேவையில்லாமல் மல்லி விஷயத்தில் தலையிட்டிங்களா உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை அவள் எதனா தேர்ந்தெடுத்துன்னு போகிறா. அவள் இந்த வீட்டில் அவளும் இந்த மாதிரி சோபா இந்த மாதிரி தான் நான் சொன்னேன். மற்றபடி அவள் வேலைக்கு போகக்கூடாது. அவளோட சுய விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு சுயமரியாதை என்றைக்கும் அவள் விட்டு தர மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச ஆரம்பித்தா. இதனால் நம்ம தலைவி என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே ஏதோ பேசுகிறான், நம்ம இப்போதைக்கு எது பேசினாலும் தப்பாக தான் போடும், அதனால் எதுவும் பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு மௌனமே சிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சைலண்ட் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 பார்த்ததாங்க தெரிய போகுது. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை ஓடினு இருக்க இந்த காலகட்டத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்களா அவங்க வந்து நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, உங்கள் சர்டிஃபிகேட் போயிடுச்சுல இது திரும்ப நம்ம இன்னொரு சர்டிஃபிகேட் வாங்கிடலாம், இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்த ஸ்கூலில் போயிட்டு நம்ம மனு கொடுக்கலாம், இல்லை ஆன்லைனில் கூட இப்போ எடுத்துக்கலாமா அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை விஜயா பக்கத்து சொல்லி எட்டுனாந்துருங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம். சரி ஓகே நான் எட்டுனாந்துறேன், ஏன்னா என் அக்கா செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எட்டுனார் போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும், நீ அந்த கம்பெனிக்கு இனிமேல் போக தேவையில்லை, ஏன்னா நீ இந்த வீட்டில் இருக்கிறவன் தெரிஞ்சுன்னா இந்த கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிக்கு நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாத்தையும் நீ தான் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த கம்பெனியை ஒழிக்கிறதுக்கோசம் அந்த நாங்கள் அனுப்பிச்சி வச்சுக்கிறேங்க தூது வேறு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தேவையில்லாமல் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை வரும். அதனால் நீ அங்கே போக தேவையில்லை, உனக்கு நான் வேறு கம்பெனி பார்த்து நானே ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அந்த வேலைக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சைலண்ட்டாகவே இருக்காங்க ஒரு பக்கம். நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் தெளிவாக நீ எங்கே இருக்க, எந்த வீட்டில் இருக்க, எந்த கம்பெனியில் இருக்க, உன் ஹஸ்பண்ட் இது எல்லாமே சொல்லிடு ஓப்பனாக. அதுக்கப்புறம் அவங்க ஓகேனா அதுக்கப்புறம் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேயும் போகிறாங்க. அங்கே போயிட்டு நடந்த விஷயம் வந்த விஷயம் போன விஷயம் சொந்த விஷயம் சோக விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இது எனக்கு தெரியாது சார், இது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லி தான் அவர் கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, உன்ன மாதிரி நேர்மையான ஒரு பொண்ணு எங்கே போனாலும் கிடைக்க மாட்டாங்க, நீ கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும், இங்கே வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் உன் மூலிமா எனக்கு ஒரு காரியம் ஆகணும், எப்படியாவது அங்கே என்னென்ன கொட்டேஷன் போடுறாங்க அதை வேற வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு 50,000 60,000 செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே நார்மலாக அது மட்டும் இல்லாமல் அந்த கொட்டேஷன் எட்டுன்னு தரவங்க 50 லட்சம் அப்படி கேட்குறாங்க. நீ இதை பண்ணிட்டேன்னா 10 லட்சம் எப்போவே மந்த் ஆனால் உனக்கு 10 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், என்னம்மா சொல்கிற டீலிங் ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னை பார்த்தா எச்சக்கால மாதிரி தெரியுதா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு, தேவையில்லாமல் என்கிட்ட அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, மரியாதை கெட்டு போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.